இதுதான் ஃப்ரண்டேஜ். மேலே ஒரு ஷீல்டு, செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர். இதுதான் ட்ரெடிஷ்னல் நேபாள் ஹோம். கீழே இருக்கிற மாதிரி இது ஒரு இதுவா? ஆமா, அதே தான் நான் சொன்னேன்ல, ஒரு வரண்டா, 3 ரூம் இந்த பக்கம், 3 ரூம் இந்த பக்கம், நடுவில் சோஃபா. ஆமா, இதுதான் ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல்லாம் வீடு கட்டுற மெத்தடே இந்த இடத்துல. ஏன்னா ரெவியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, வீடு கட்டினோமா நடுவில் ஒரு கோடு, இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 பிரிச்சு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். பிக் பாஸ் ஹோம். இங்க பாருங்க, திஸ் இஸ் டிவி ரூம். டிவி ரூம்னா பிரம்மாண்டமான டிவிலாம் கிடையாது, ஒரு டிவியை மாட்டி வச்சிட்டாங்க, அந்த டிவி, அதனால டிவி ரூம். கேபா ஹீரோ, கேபா ஹீரோ பாய் ஒரே சோகத்துல இருக்காரு, ஏன்னு தெரியல. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இந்த ரூம் டோட்டலாவே டிவிக்காக அலோகேட் பண்ணது. வேணும்னா வந்து 99 இன்ச்சஸா? 99 இன்ச்சஸ்லாம் இல்லை, 32 இன்ச் டிவி தான். இந்த ரூமை வந்து மோஸ்ட்லி டிவி பார்க்கறதுக்கு, உட்காந்து சிட்சாட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. தூங்குறதுக்குலாம் அவ்வளோ யாரும் இங்கே இந்த ரூமை யூஸ் பண்ண மாட்டாங்க. தூங்குற ரூம் இங்கே இருக்குது, வாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெட்ரூம். இந்த இடத்துல தான் நாங்கள் தூங்குவோம். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நீங்கள் சொன்னால் நீங்கள் எங்களுக்கு செருப்பால் எடுப்பீங்கன்னு தெரியும் கமெண்ட்ல. தூங்குற ரூம்ல தூங்காம டான்ஸ் ஆடுவோம் அப்படின்ட்டு கேட்பீங்கன்னு தெரியல. கெஸ்ட்லாம் வந்து அந்த ரூமை வந்து அலோகேட் பண்ணிடுவோம். இந்த பார்த்தீங்களா, இந்த இது எல்லாமே ரெடிமேட் கிடையாது, எல்லாமே அவங்க வாங்கி செஞ்சது. இங்கே எதுவுமே ரெடிமேடே கிடையாது.